வணக்கம். என்னுடைய பெயர் உமாபதி. நான் வாஷிங்டன் மாகாணத்தில சியாட்டல் அப்படிங்கிற நகரத்திலிருந்து பேசுறேன். நான் நாம் தமிழர் கட்சியினுடைய அ அமெரிக்க பொறுப்பாளர்கள்ல ஒருத்தன். நாம் தமிழர் அமெரிக்கா முன்னெடுக்கும் 2024ற்கான வேட்பாளர்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களுடைய நேர்காணல். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள சந்திச்சு பேசப் போறோம். வணக்கம் கனிமொழி. வணக்கம். உங்கள பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்தீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளரா செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாரு? உங்களுடைய கல்வி பின்புலம், உங்களுடைய குடும்ப பின்புலம் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வணக்கம். நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பொறியாளர் கனிமொழி. நான் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். என்னோட அரசியல் பயணம், நாம் தமிழர் கட்சி பயணத்தை பத்தி சுருக்கமா நான் சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத தாண்டி தமிழ் தேசியம் அரசியல் பத்தி தான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா கடந்த 25 வருடங்களுக்கு மேல தமிழ் தேசியத்துல பெரிய ஈடுபாடு கொண்டவர். ஏன்னா அவர் இலங்கையில பிறந்து வளர்ந்து ஒரு சின்ன வயசுல இங்க இந்தியா வந்துட்டாங்க. அதனால அவருக்கு இலங்கை மேல, தமிழர்கள் மேல, ஈழத்தமிழர்கள் மேல பெரிய ஈடுபாடு இருந்தது. அதனால அவர் பேசுறது எல்லாமே அவங்கள பத்தி நிறைய இருக்கும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதுவும் இல்லாம என் வீட்டுல பெரியாரும் பிரபாகரன் ஐயா படம் மட்டும்தான் எங்க வீட்டுல இருக்கும். அப்பா சாமி நம்பிக்கை இல்லாதவரு. அதனால நாங்க பார்த்து வளர்ந்ததே அவங்க யாருன்னு தெரியாத, விவரம் தெரியாத வயசுல இருந்து நான் பிரபாகரன் ஐயாவை பார்த்துதான் வளர்ந்துருக்கோம் எங்க வீட்டுல எல்லாரும். அப்பா அவ்வளோ பெரிய தமிழ் மேல அவ்வளோ பக்தினே சொல்லலாம். அதனாலதான் எங்க எல்லாத்துக்குமே அக்கா பேரு திருமொழி, என் பேர் கனிமொழி, தம்பி பேர் மணிமொழி பிரபாகரன். தமிழ் மேல அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர். அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஈடுபாடு கொண்டவர். அதனால கடந்த 10 வருடங்கள் கிட்ட குடும்பத்துல இருக்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில இருக்கும். தம்பி 10 வருடங்களா மாணவர் பாசறையில ஒசூர்ல இருக்காரு. அவரு முன்னெடுத்து களத்துல இறங்கி வேலை செய்வாரு. ஒரு பெண்ணா இருந்ததுனால என்னால கல்லூரி வேலை அந்த மாதிரி இருந்ததுனால நேரடியா களத்துல ஈடுபட முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பா இப்ப எங்கேயாவது நிவாரண உதவி தேவைப்படுது, இல்ல எங்கேயாவது புயல், வெள்ளம் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பொருட்களை கலெக்ட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. அது கட்சியா இருக்கணும் இல்ல தனியா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம. அதனால நான் காலேஜ்ல இருக்கும்போது என்எஸ்எஸ் மூலியமா என்னால முடிஞ்ச வரைக்கும் வயது முதிர்ந்தவங்க, காது கேளாதவர், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி கட்சியில ஃபர்ஸ்ட் இணைஞ்சாங்க. நான் 2017 நானும் சரி குடும்பத்துல இருக்க எல்லாருமே இணையவும் சரி நானும் இணையறேன் அப்படின்ற மாதிரிதான் இணைஞ்சேன். இணைஞ்சதுக்கு அப்புறமா தான் சீமானா நான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் பெரிய விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து களத்துல பயணிச்சுட்டு இருக்கேன். இப்ப நேரடியா மக்களை சந்திச்சு பயணிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க தொடர்ச்சியா பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்னவா இருக்குங்க? நீங்க களத்துல மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன எதிர்பார்க்கறாங்க? எது மாதிரியான வேட்பாளர்களை எதிர்பார்க்கறாங்க? இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படின்னால உங்ககிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாங்க இப்போ கடந்த 4, 5 ஆண்டுகளா நேரடியா மக்களோட மக்களா ஒரு ஏழ்மை நிலைமையில வறுமை கோட்டுக்கு கீழ இருக்க மக்களை நிறைய சந்திச்சு பேசுறதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைச்சது. அவங்க கிட்ட போய் நாங்க வாக்கு கேட்கும் போதே வாக்கு கேட்கலாம் எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. என் பையன் டிகிரி முடிச்சிருக்கான், இன்னும் வேலை இல்லாம இருக்கான், வாக்கு கேட்டு வரும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு மத்த கட்சிகள் மாதிரியே நம்மளையும் நினைச்சு பேசினாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் அந்த பாட்டிகிட்ட உட்காந்து பேசினேன். இல்ல இந்த மாதிரி நாங்க புதுசா வந்திருக்கோம் பாட்டி, நாங்க பல வருடமா கத்திட்டு இருக்கோம், எங்களுக்கான இது யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க பழைய கட்சிகளே நம்பி நம்பி அவங்களுக்கே ஓட் பண்ணி தான் இப்படி ஆயிருக்கு, இதுக்கான ஒரு மாற்று மருந்தாதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அண்ணனோட வீடியோ ஒரு 2, 3 வீடியோ எடுத்து காமிச்சோன்னே ஓ இப்பெல்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பா நான் சொல்றேன், எங்க ஊர்ல இருக்க எல்லாத்திட்டையும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ அவங்க போனை வாங்கவே விடல. அவ்வளவு ஆர்வமா பாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தெரியாதவங்க அந்த மாதிரி புதுசா அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தது. கட்சிகளை பத்தி தெரிஞ்சவங்க நாங்க மாற்று மருந்துக்காக தான் தேடிட்டு இருக்கோம், கண்டிப்பா என் ஓட்டு உனக்கு தான், நான் இத்தனை வருஷமா பரம்பரையா அப்பா இந்த கட்சியில இருந்தாங்க,
அதனால இதே கட்சிக்கு தான் நாங்க ஓட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த தடவை நான் மாத்தி தான் போட போறேன். அந்த 2 கட்சி இல்லாம மாற்று அரசியல் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு தான் 80% மக்கள் சொல்றாங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் வந்து இந்த கோழி முட்டைக்கு வந்து பெயர் பெற்றது. அப்புறம் வந்து இந்த பாறை உந்து, அப்புறம் வந்து ஆழ்துளை போடக்கூடிய அந்த அந்த இயந்திரத்துக்கு வந்து பெரிய புகழ்பெற்ற இடம் நாமக்கல். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் இப்ப என்னன்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அதுக்கு என்ன மாற்று திட்டத்தை வச்சிருக்கு? நாமக்கல் பாத்தீங்கன்னா இப்போ வறட்சி மாவட்டம் அப்படின்னு அறிவிக்கிற நிலைமையில இருக்கு. ஆனா இது உண்மையாவே வறட்சி மாவட்டமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம மாவட்டத்துல வந்து மத்த மாவட்டங்கள், மத்த ஊர்களை விட மழையின் அளவு அதிகமா தான் இருக்கு வருடா வருடம். ஆனா அது சரியான முறையில யாருமே வந்து அதை பாதுகாத்து வைக்கிறது இல்ல. எல்லா ஏரி, குளங்கள் வந்து சீரான முறையில வந்து தூர் வாரி அதை பாதுகாப்பான முறையில யாருமே வச்சுக்கிறது இல்ல. சோ எல்லா பகுதியும் நாமக்கல் சுத்தி எல்லாமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மழை நீரை சேகரிக்கணும், ஏரி வாய்க்கால் எல்லாத்தையுமே தூர்வாரணும். இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்துல வலையப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து சிப்காட் அமைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அத்தனை நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து விவசாய நிலத்தையே வாங்குறாங்க. அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 9-10 மாதங்களாக அதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. சீமான் அண்ணா வந்து நம்ம ஆட்சியிலேயே இல்ல. ஆனா சீமான் அண்ணா வந்து அதுக்காக போராட்டம் பண்ணி இது இப்ப வந்து தற்செயலா அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம கட்சியில அதாவது ஒரு பொறுப்புல இல்லாதப்பவே நம்ம இறங்கி எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதை வந்து மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முட்டை பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, உலக அளவுல ஃபேமஸ் ஆனது. ஆனா இப்ப நாங்க இருக்க வீட்டு பக்கத்துலயே நிறைய கோழி பண்ணைகள் வந்து பிளாட்டா மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா எங்களுக்கு வந்து சரியான வருமானம் இல்ல, முட்டையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லைன்னு சொல்றாங்க. முட்டையை வந்து குளிர்பதனங்கள் மூலியமா பாதுகாத்து ரொம்ப மாசங்கள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. குளிர்பதன கிடங்கு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு மாற்று முறையா வந்து முட்டைகளை வந்து பவுடர் பண்ணி இப்ப வெளிநாடுகள்ல புரோட்டீன் பவுடரா வித்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் அந்த முட்டை பவுடர் வந்து கெட்டு போகாம இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சியே சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பொருளை வந்து விலையேற்றம் பண்ணி மதிப்பு கூட்டி வந்து நம்ம வித்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு அதுக்கான கம்பெனியும் உருவாகும், வேலை வாய்ப்பும் அதிகமாகும், முட்டையோட வேல்யூவும் அதிகமாகும். பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். நம்ம நாமக்கலோட தரமும் உயரும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம மாற்று கருத்தா நிறைய சொல்றோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நாமக்கல் சுத்தி அத்தனை குன்றுகள், அத்தனை மலைகள் இருக்கு, எல்லாமே இப்ப வந்து பாதியா சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட இப்ப நாளைக்கு நம்ம காலைல போய் பார்த்தாலும் ஒரு லாரியில கல் ஏத்திக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை நாமக்கல்ல உண்டு பண்ணலாம்னா. உங்ககிட்ட வந்து ஒரு குறிப்பா வேற ஒரு கேள்வி இருக்குங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. இப்ப கடந்த நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கொங்கு முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த திமுக கூட்டணியில அந்த இடத்தை ஒதுக்குனாங்க. அதுல வந்து சின்ராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படல. அவங்க கட்சியில வந்து மாற்று ஒருவருக்கு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து KP ராமலிங்கம் அவர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அதிமுகவிலையும் வந்து தமிழ்மணி அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிடுறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில கனிமொழி நீங்க போட்டிடுறீங்க. இந்த 4 வேட்பாளர்கள்ல நீங்க எப்படி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்து எதனால வந்து மக்கள் இந்த 4 வேட்பாளர்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய கனிமொழிக்கு எதனால வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத நீங்க எப்படி உறுதியா கூறுறீங்க? இப்ப மத்த கட்சிகள்ல பாத்தீங்கன்னா வேட்பாளரை நிறுத்திருக்காங்கன்னா அவங்க மேல ஏகப்பட்ட குற்ற பின்னணி இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கொங்குல வந்து வேட்பாளரை மாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லி அடுத்து வேற ஒருத்தரை மாத்திருக்காங்க. அதே மாதிரி முன்ன வின் பண்ணவங்களை வந்து இப்ப நிக்க வைக்கல. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்க சமூகத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது என்னது அவங்களோட வாக்குகளே வந்து அவங்களுக்கு போய் சேருமான்றது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாம நம்ம நாம் தமிழர் கட்சி 40 தொகுதியிலும் வந்து எல்லாருமே படிச்சவங்க, எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவங்க, நல்ல படித்த தரமான மக்களுக்கு சேவை எண்ணம் உள்ள வேட்பாளர் தான் எல்லாருமே நிறுத்தியிருக்காங்க. நம்ம இப்ப போய் பேசும்போதே நான் தனிப்பட்ட முறையில நான் மக்களிடம் நேரடியா சந்திச்ச போது அவங்க சொன்னது, நேரடியா மக்கள்கிட்ட போய் பேசி பக்கத்துல உட்காந்து பேசினாவே, என்னம்மா MP கேண்டிடேட்டா இருந்துட்டு நான் எங்க கூட வந்து உட்காந்து பேசுற அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து என்கிட்ட கேக்குறாங்க. நீ
சாதாரணமா இருக்கு. அரசியல்னா பெருசா அவங்க வந்து வானத்துல இருந்து வரல. ஆனா மக்கள் வந்து அப்படிதான் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்தவங்க எல்லாம். நம்ம வந்து மக்களோட மக்களா ஏழ்மை நிலைமையில இருந்து வந்த பிள்ளைகளா இருக்கும்போது மக்களோட பிரச்சனைகளை டைரக்டா ஃபீல் பண்ண முடியும். நம்மளும் இப்ப வந்து ஏழ்மையில தான் இருக்கோம். ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து அவங்களோட உண்மையான கஷ்டங்கள் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நம்ம வருவோம். அவங்க வந்து கோடிக்கணக்குல நான் செலவு பண்றதுக்காக தான் இந்த சீட்ல வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கோடிக்கணக்குல செலவு பண்ணி அந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு செலவு பண்றேன்னு சொல்றவங்க எத்தனை கோடி அவங்க கொள்ளையடிப்பாங்கன்றத மக்கள் வந்து தெளிவா யோசிக்கணும்னா. அந்த வகையில வந்து நான் இப்பவும் சொல்றேன், என் வேட்புமனு இருக்கு. வேட்புமனுல என்னோட சொத்து விவரங்கள் இருக்கும். அடுத்த இன்கேஸ் நான் வின் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறமா என் சொத்து விவரங்கள் எத்தனை கோடி மத்தவங்கள மாதிரி அதிகரிச்சிருக்கா இல்லையான்னு நான் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் குடுப்பேன். இந்த மாதிரி மத்த கட்சியில இருந்து யாராவது குடுப்பாங்களா? கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் கம்பேரே பண்ணக்கூடாதுங்கண்ணா. இப்ப நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து மலைகள் நிறைந்த பகுதி தான் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கோ இல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சேலம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டமா தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். அதனால வந்து மலைகள் நிறைந்த பகுதி தான் சேலம் மாவட்டம். அதே போல வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க நாமக்கல் மாவட்டமும் மலைகள் நிறைந்தது தான். கொல்லிமலை குறிப்பா சொல்லணும்னா கொல்லிமலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவா மலை அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள வருது. அங்க கனிம வளங்களுடைய நிறைய வந்து கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். நாம் தமிழர் கட்சி அதுக்கான முன்னெடுப்புகள் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மக்கள் போராட்டம் வந்து ஏதோ எடுத்திருக்கிறீங்களா நாமக்கல் மாவட்டத்துல? அதுக்காக வந்து நீங்க நாமக்கல் மாவட்டத்துல நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா, நாமக்கல் வந்து ஒரு பசுமை நிறைஞ்ச கொல்லிமலையில வந்து மூலிகை அருவி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர்கள சுத்தி நெறைய குன்றுகள், சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கு. இப்ப என் கண்கூடாவே நான் பாத்துட்டு இருக்கிறது வந்து அந்த மலையெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது எப்படி தடுக்கிறது? யார்ட்ட போய் இப்ப நம்ம நான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில இல்லாம ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண்மணியா இருந்திருந்தா, இருக்கும் பட்சத்துல அத வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் நம்மள அடக்கி உட்காரதான் வைக்க பாக்குறாங்களே தவிர அது தப்பு. மலைய வந்து உருவாக்கவே முடியாது. அத மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கடந்த 5 வருடத்துக்கும் இப்பைக்கும் வெயிலோட அளவு அவ்வளவு தாக்கம் அதிகமா இருக்கு. இன்னும் 10, 15 வருஷத்துல துபாய் மாதிரி நம்ம ஏசி இல்லாம மக்கள் வாழவே முடியாதுன்ற சூழல் வந்து இருக்கும்னு அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எதையுமே மக்களுக்கு எடுத்து உரைச்சாதான் புரிய வைக்க முடியும். இங்க இருக்க மக்கள் வந்து பழகிட்டாங்க. எப்படின்னா ஒரு ரோடு குண்டு குழியுமா இருக்கா, நம்ம இன்னொரு ரோடு சுத்திக்கிட்டு போற ரோடு டைம் ஆகுற ரோடா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சுத்திக்கிட்டு அந்த வழியில போய்க்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அரசியல்வாதிகள் நம்ம மனசை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு பெருந்திரளா மக்களை சேர்த்து அதுக்கான வாய்ஸ் அவுட் கொடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கான மாற்றத்தை வந்து கொடுக்க முடியும். நான் நாடாளுமன்றத்துக்கு ஒரு உறுப்பினரா போனேன்னா கண்டிப்பா மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரா நடக்கிற எந்த ஒரு செயலுக்குமே வந்து நான் உறுதுணையா இருக்க மாட்டேன். அது எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுப்பேங்கண்ணா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க வந்து நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர்கள்ல நீங்கள் மட்டும்தான் குறிப்பா பெண். மற்ற மாற்று கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து நாங்க சமமா வந்து பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது யாரும் அடிப்படையில செய்ய மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே வந்து சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து போட்டியிடுற வேட்பாளர்கள் முதல் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் சீமான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில வந்து நீங்க பெண்ணா வந்து நாமக்கல்ல வந்து தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் நாமக்கல்ல சார்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஒரு பெண் வேட்பாளரா அண்ணா தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு பெரிய அரசியல் புரட்சினே சொல்லலாங்கண்ணா. மத்த கட்சியில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவிலான பெண்களை தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடையே அழைச்சிட்டு ஆணும் பெண்ணும் சமம்ன்ற அளவுக்கு வந்து அண்ணா வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இப்போ எங்கேயாவது போறோம் அப்படின்னா வந்து நம்மள தனியா வந்து அவங்க
தெரியுது மக்களுக்கு வந்து. நீங்க ஒருத்தர் தான் நாமக்கல்ல வந்து பெண் வேட்பாளரா இருக்கீங்க. இப்ப 2, 3 கூட்டத்துக்குலாம் நமக்கு அழைப்பு விடுச்சிருந்தாங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களும் சேர்த்து. அப்போ வந்து அங்க இருக்க ஒரு சிலர் வந்து பரவால்லம்மா இவ்ளோ என்னது நீ ஒரு பெண்ணா இருந்துட்டு இவ்ளோ இது பண்ற அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இது வந்து எனக்கு புது என்னது எல்லாமே வந்து ஒரு புதிய களம் தான் எனக்கு. அதுல இப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்றோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கணும்னா, எல்லா பெண்களும் இந்த மாரி நிலைமையெல்லாம் கடந்து வரப்போ, அவங்க என்னது ஒரு புதுசா ஒரு ஃபீல் வரும். அது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நான் களத்துல போய் இறங்கி வேலை செய்யும்போது, ஒரு சில கட்டங்கள்ல வந்துட்டு பெண்களால இறங்கி வர முடியாத நிலைமையும் ஒரு சில நேரங்கள்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சுத்தி எத்தன ஆண்கள், எத்தன அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் இருந்தாலும், எனக்கு வந்து எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு தயக்கமுமே இருக்காது. எல்லாருமே நம்ப உறவுகள், எல்லாருமே நம்ப அக்கா, தங்கச்சின்ற மாரி தான் எல்லாருமே பழகுறாங்க. அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நான் கண்டிப்பா சொல்லப்போனா யாருமே சொன்னா நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல. மற்ற கட்சிகள் பண்ணிட்டு இருக்க வேலைகளுக்கு, நம்ம கட்சியில நேரடியா நான் உணர்ந்து மனசார சொல்றது வந்து, அவ்வளோ ஒரு சேஃபா தான் இருக்கு நம்ம கட்சியில. அது வந்து பெருமையா கூட நான் சொல்லிப்பேன். நாம் தமிழர் கட்சியோட அண்ணன்மார்களும், தம்பிமார்களும் அவ்ளோ ப்ரவுடா அவங்க சொல்லிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் பேச வந்து தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தா, நீங்க வந்து ஒரு ஒரு பொருளாதார பின்னணி வந்து ரொம்ப குறைவா இருந்து தான் நீங்க இந்த கட்சியில களத்துல நிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பெருசா வந்து பொருளாதாரத்துல வந்து நீங்க தன்னிறைவு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுறீங்க. நீங்க வந்து பெரும்பாலும் வந்து நாம் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுறோம்னா வந்து இவ்வளவு கோடிகள் குடுத்து தான் அதுக்கான வாய்ப்பே பெறுவாங்க. இவ்வளவு கோடிகள் குடுப்பாங்க. இந்த தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் இவ்வளவு ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து மாற்றுக் கட்சியினர் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளவு வச்சிருக்கேன். எதுக்குன்னா மக்கள்கிட்ட பணம் குடுக்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட அன்றாட தேவைகளுக்கே நீங்க வந்து அத மட்டும் நீங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மத்தது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி தான் உதவி பண்ணுது. அந்த வழியா தான் நீங்க போய் தேர்தல் பரப்புரை எல்லாமே பண்ண போறீங்க. அப்படி வந்து ஒரு பணம் பணம் ஒரு பெரிய பணபலம் மிக்க வேட்பாளர்களுக்கு மத்தியில நீங்க வந்து கட்சியினுடைய கொள்கை மட்டும் தான் பேசுவேன். இது வந்து தமிழர் மண் தமிழர் மண் தமிழர் மட்டும் தான் ஆளணும். வளங்கள் வந்து கொள்ளையடிக்க கூடாது. அது வந்து வளங்கள் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த அரசியல் வந்து எப்படி வந்து மக்கள் பாக்குறாங்க? அவங்க அவங்க இவ்வளவு பெரிய மக்கள் வந்து வேட்பாளர்கள் வந்து இவ்வளவு பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல்ல நிக்கிற போது நீங்க எப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம நீங்க எப்படி உங்களால தைரியமா வந்து களமாட முடியுதுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆரம்பத்துல நான் என் காதுக்கு வந்த செய்தி வந்து மாற்று கட்சி வந்துட்டு 100 கோடி நாங்க இந்த தேர்தலுக்கு வந்து செலவு பண்ண போறோம். எல்லாம் கோடி கணக்குல பேசிட்டு இருந்தாங்க. கேட்கும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து என்னடா இவ்ளோ செலவு பண்றாங்க நம்ம ஆ, எதுவுமே இல்லாத அதாவது இந்த தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப வந்து ரொம்ப லைட்டா பயமா தான் இருந்தது ஓப்பனா சொல்லணும்னா. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கா ஒரு இது தோணுச்சு. அவங்க அவ்ளோ தப்பு செஞ்சுகிட்டு, அவ்ளோ ஓப்பனா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மட்ட தெளிவான கொள்கை, கோட்பாடுகள், நம்பிக்கையான மக்கள், நம்பிக்கையான உறவுகள் இருக்கும்போது, எதுக்காகவும் பயப்பட வேணாம் அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட் தோணுச்சுங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும், எல்லாரும் இணைஞ்சு அவங்கவங்களால முடிஞ்ச பங்குகள குடுத்து தான் நம்ம வந்து கட்சிய வந்து இப்போ பரப்புரைலாம் பண்ணிட்டுருக்கோம். நாங்க இன்னைக்கு நடந்த நிகழ்வு வந்து, ஒரு திருச்செங்கோடு பக்கத்துல நாங்க ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தடி, ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்திருந்தோம். எங்களோட பரப்புரை ஆட்டோலாம் ஓரமா நிறுத்திட்டு. அப்ப அவர் வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியல. அவராவே வந்தாரு. வந்துட்டு "நீங்க தானே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஆமாங்க ஐயா" அப்படின்னேன். ஒரு 45, 40 வயது இருக்கும் அவருக்கு. வந்துட்டு "நான் இந்த மாரி போஸ்டர்ல பார்த்தேங்கம்மா. என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து உடைஞ்சிருச்சு. எனக்கு நாம் தமிழர் கட்சிய தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து அவங்க வந்து திரள் நிதி திரட்டு பண்ணுவாங்கல்ல. நான் இப்ப குடுக்குறேன் என்ன கோச்சுக்காம வாங்கிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் பேர் தெரியாது. அவர் ஊர் தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர முதல் முறையா அப்பதான் பார்க்குறேன். எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப பணக்காரத்தனம்யா இல்ல. அவரும் நடுத்தர குடும்பத்த வாய்ந்தவர் மாரி தான் இருந்தாரு. அந்த மாரி ஏழை எளிய மக்கள்லாம் அவங்களால முடிஞ்சது ரூ. 10 ரூ. 20 குடுத்து, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நாங்க கட்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். நமக்கு வந்து உண்மையா உழைக்கிற மனிதர்கள் இருந்தா போதுங்கண்ணா. அதுவே நம்ம வந்து கட்சிய இந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றி கொண்டு வந்திருக்கோம்ல. அதுவே நமக்கு பெரிய வெற்றி தான். காசு பணம் வந்து தேவைதான். ஆனா உண்மையாவே நம்ம ஒரு கொள்கைக்காக நிக்கிறப்போ, அது வந்து தேவையில்லையோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மள யோசிக்க வைக்குது. குறிப்பா அடுத்து உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு எளிய பிள்ளை. பார்க்குற மத்த வேட்பாளர் என்ன நினைப்பாங்க, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. இது பெரிய அழுத்தத்தையும், மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த தொகுதியில. நாமே அந்த பொண்ணுகிட்ட நேரடியா பேசி வந்து களத்துல இருந்து விலகி இருக்கமா நீ இப்போ தேர்தல்ல போட்டியிட வேணாம். நாம கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சுதா? அப்படி யாரா உங்கள எதிர்கொண்டா, என்ன மன உறுதியோட அவங்கள எதிர்ப்பீங்க?
களத்துல தொடர்ச்சியா இருக்கிறது வந்து எது வந்து உங்களை வந்து உந்துதலா கொடுக்குது? இல்ல நான் அண்ணன் என்ன வந்து அறிவிச்சிட்டாரு, நான் கடைசி வரையும் வந்து உறுதியா நிற்பேன் அப்படிங்கிற மன உறுதி வந்து உங்களுக்கு எப்படி வருது? எதை வந்து நீங்க தேர்தல் முடியிற வரைக்கும் எப்படி இந்த மன உறுதியோட வந்து இவ்வளவு பெரிய பணபலம் பொருந்திய ஒரு ஒரு வேட்பாளர்களை வந்து எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? நான் வந்து நடுத்தர குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நான் நெனச்சிரு எனக்கு இதுவரைக்கும் அந்த மாரி அப்ரோச் யாரும் பண்ணுனதில்ல. யா அந்த மாரி இதுக்கு முன்னாடி நான் திருமணத்துக்கு முன்னாடி சொல்றேன், இதுக்கு முன்னாடி சொல்றேன். நம்ம வீட்ல வந்து எப்பயுமே நாம் தமிழர் கட்சி கொடி வந்து பறந்துட்டே தான் இருக்கும். நம்மட்ட வந்து காசு குடுக்கறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் வந்து எங்க வீட்ல 4 ஓட்டு இருக்கு. எங்களுக்கு 4000 வந்துச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. எங்க வீட்ல 5 ஓட்டு இருந்தது. 5000 நெனச்சிருந்தா அப்பவே வாங்கியிருக்கலாம். நாங்க அப்பயும் வந்துட்டு ரொம்ப பணம் வச்சுட்டுலாம் இல்ல. 5000 எங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான். இப்போ வரைக்குமே நமக்கு 5000ன்றது பெரிய விஷயம் தான். இருந்தாலுமே நாங்க வாங்க கிடையாது. இப்போ வந்து நம்ப பணத்துக்காக யோசிச்சுட்டு இருந்தா யார் வேணாலும் எப்படி வேணா பண்ணிட்டு இருந்திருக்கலாங்கண்ணா. பணம்ங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் பணம் முக்கியம் கிடையாது. அப்படி பணத்துக்காக என்ன விலை பேசவும் முடியாது. கண்டிப்பா நான் நம்ம மக்களுக்காகவும், நம்ம மண்ணுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, குறிப்பா நாமக்கல் நகரத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சிறிய பேருந்து நிலையம் தான் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல வந்து பெருசா வந்து அதுக்கான பேருந்து நிலையம் கிடையாது. மாலையில ஒரு 5 மணி, 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா, இந்த பள்ளிக்கூடம், கல்லூரிகள்லாம் விடுற சமயத்துல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். நாமக்கல் நகரத்துல பெரிய நெருக்கமா இருக்கும். நீங்க வேட்பாளரா உங்க மனசுல வந்து இது மாரிலாம் திட்டத்த எடுத்துட்டு வந்தா போக்குவரத்து நெரிசல வந்து தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்புறம் குறிப்பா வந்து நாமக்கல் மாவட்டத்துல காவிரி நீர் வந்து பாயுது. அதுல வந்து சாலையுடைய கழிவுகளும், தொழிற்சாலைகளுடைய நெறைய கழிவுகளும் வந்து இந்த காவிரி ஆத்துல எல்லாம் கலக்குது. அதுக்கு ஏதாவது நீங்க மாற்று திட்டம் வச்சிருக்கிறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, காவிரி நீர் வந்து மோகனூர் ஆறு வழியா தான் நமக்கு வருது. அந்த இடத்துல வந்து நெறைய சாய தொழிற்பேட்டைகள் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து முட்டை, லாரி அதாவது பாரம் வந்து எல்லாத்துக்கும் அடுத்து வந்துட்டு, இந்த மாரி வீவிங், நெசவு தொழில் வந்து அதிகமாவே இருக்கு. நான் வந்து வீவிங் அத பத்திலாம் படிச்சிருக்கிறதுனால சொல்றேன். அந்த கழிவு நீர வந்து சுத்திகரிச்சு, அத வந்து மறுசுழற்சி மூலியமா பயன்படுத்தலாங்கண்ணா. அதுல பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல வந்து ரெட்யூஸ் பண்ணி, அத வந்து வேற இடத்துல டம்ப் பண்ணிட்டு, தண்ணீல கலக்க விடாம, அத வந்து பாதுகாப்பான முறையில நீக்குறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு. அத வந்து நம்ம அரசு யாருமே அத செய்றதில்ல. தண்ணீர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இங்க இருக்கு. தண்ணீர் ஆல்ரெடி வந்து வறட்சி மாவட்டமா அறிவிக்கிற சூழல்ல இருக்கும்போது ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அந்த தொழில் வச்சிருக்க முதலாளிகள் வந்து அத முன்னெடுத்து கொண்டு வரணும்டா. மறுசுழற்சி பண்றதுக்கான ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அத தடுத்து அதுல இருக்க கழிவு பொருட்கள நீக்கிட்டு சுத்தமான தண்ணீய வந்து அதுவும் மறுசுழற்சி பண்ண தண்ணீய வந்து வேற செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி முறையில பயன்படுத்தினா காவிரி தண்ணீய வந்து கண்டிப்பா பாதுகாக்கலாங்கண்ணா. அதே மாரி தண்ணீருக்கு வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலேருந்து வர தண்ணிக்கு வந்து அங்க ஒரு அணை கட்டுறதா 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்த மழையில கூட கொல்லிமலையிலேருந்து வர ஆத்து தண்ணி வந்து வீணா நெறைய இடத்துக்கு போணுச்சு. அதுவும் இல்லாம நெறைய இடத்துல ஏரி தூர்வாராதனால, தண்ணி வந்து வெறுமனே ரோட்ல போய் வீணாகுற சூழல் வந்து நான் கண்ணால பார்க்க முடிஞ்சது. அதனால அந்த தண்ணிய பாதுகாத்து அங்க ஒரு அணை கட்டி வச்சோம்னா, நம்ம நாமக்கல்ல வந்து வறட்சி அப்படிங்கிற பேருக்கே இடம் இல்லாம இருக்குங்கண்ணா. பேருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து இப்போ வந்து முதலப்பட்டி பக்கத்துல கட்டுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு நேரடியா நான் போய் பார்க்கல. அத பத்தின ஒரு இது எனக்கு தெரியலைங்கண்ணா. ஆனா கண்டிப்பா வந்து நாமக்கலுக்குன்னு ஒரு பெரிய சிறப்பான பேருந்து கண்டிப்பா தேவைப்படுதுங்கண்ணா. ஏன்னா வந்து நாமக்கல் வந்து கல்வி மாவட்டம். நெறைய பல ஊர்கள்ல இருந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குன்னு நெறைய ஊர்கள்ல இருந்து வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நெறைய பேருந்து வசதிகளும் இருக்கு. அத வந்து நம்ம விரிவுபடுத்தி பண்ணுனோம்னா, நம்ம நாமக்கலோட தரம் வந்து இன்னும் ஒரு படி உயருங்கண்ணா. அடுத்த ஒரு கேள்விம்மா. நீங்க நாமக்கல் மாவட்டம் நீங்க குறிப்பா அந்த அந்த தொகுதியில நீங்க வேட்பாளரா நிக்கிறதுனால கல்லூரிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம் அது. பள்ளிகளும் வந்து அதிகம் நெறைய இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா, மாநிலத்துடைய முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளே வந்து அந்த மாவட்டத்துல தான் பெரும்பாலும் அமையும். ராசிபுரத்துல இருக்கிற சில பள்ளிகள், இல்ல நாமக்கல்ல இருக்கிற பள்ளிகள்ல தான் பெரும்பாலும் வந்து பலமுறை அப்படிலாம் வந்திருக்காங்க. இளைஞர்கள் வந்து அதிகம் நிறைந்த மாவட்டம்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து உங்களுக்கு எப்படி அந்த இளைஞர்களுடைய ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியை வந்து இளைஞர்கள் வந்து என்ன பார்வையில பார்க்குறாங்க? அவங்களுடைய ஆதரவு வந்து நீங்க தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போறப்போ, அதோடைய ஆதரவெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க?
நம்ப நமக்கு ஒரு பெரிய பலமே வந்து இளைஞர்கள் மட்டும்தாங்கண்ணா. அதாவது இணையதளங்கள பொறுத்தவரைக்கும் நமக்கு அவ்ளோ சப்போர்ட் இருக்கு. நம்ம நேரடியா களத்துக்கு போம்போது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பஸ் வந்து நம்ம ஆட்டோவ கிராஸ் ஆனுச்சுங்கண்ணா. அப்ப பஸ்ல வந்து கை மட்டும் தூக்கி நம்ம எல்லாத்துக்கும் அப்படி என்னது அவ்ளோ சவுண்ட் விட்டுட்டு இந்த மாரி "நம்ம தான்க்கா வெல்லுவோம்" அப்படின்னு அவ்ளோ ஒரு கோரஸா சொல்லிட்டு போனாங்க. நெறைய மக்கள் நம்மள பார்த்தா ஒரு சில மக்கள் திரும்பிட்டு போற சூழல்ல, அவங்கலாம் கூப்ட்டு "நமக்கு தான்க்கா வெற்றி, நீ தைரியமா நில்லுக்கா" அப்படின்னு அது யாருன்னே தெரியாத ஒரு இளைஞர் வந்து சொல்லிட்டு போம்போது மனசுக்கு அவ்ளோ ஆறுதலா இருக்கு. அந்த மாரி நெறைய சப்போர்ட் நமக்கு இருக்குங்கண்ணா. இப்போ வந்து நமக்கு 2,00,000 கிட்ட வந்து புதுசா வாக்கு வந்து அதிகமாயிருக்கு நாமக்கல் தொகுதியில. போன 5 வருடங்கள்லருந்து இப்போ. கண்டிப்பா அந்த 2,00,000ல 1,50,000மாவது நமக்கு சப்போர்ட் இருக்கும்னு நான் நெனைக்கிறேங்கண்ணா. இப்ப நடைபெற்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, மத சார்புடைய அரசா தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து ஆதரவா இருக்கு. மற்ற மத சிறுபான்மையினர் மீது நெறைய தாக்குதல்லாம் நடக்குது. நீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி பெற்று போனீங்கன்னா, இந்த மத சார்புடைய அரசுக்கு எதிரா உங்களுடைய குரல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மக்கள் வந்து இதுல ஒரு தெளிவா இருக்கணும்னா. அ மதசார்பின்மை அப்டின்னா, ஒரு தனி மனிதர் வந்து நான் சாமி கும்பிட மாட்டேன், இல்ல இந்த சாமிய கும்பிடுவேன், இந்த சாமிய கும்பிடுவேன்னு அவங்க எது வேணா இருக்கலாம். இப்ப நான் வந்து மதசார்பின்மைக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்டின்னா, நான் சாமி கும்பிடுறேன், கும்பிடலங்கிறது வந்து வேற விஷயம். அதுக்கான ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அரசு வந்து எந்த ஒரு மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் அர்த்தம். இத வந்து மக்கள் புரிஞ்சுக்காம, இப்ப நம்ம அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணோம்னா, நீ வந்து இந்த க நான் இப்போ இன்கேஸ் நான் வந்து முஸ்லீமா இருக்கேன்னு சொல்லி நான் சொன்னா, "நீ இதனால தான் வந்து ஹிந்துவ எதிர்த்து பேசுற" அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதிர்த்து பேசுறதான விஷயமே கிடையாது. நான் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அரசு வந்து எல்லாத்துக்கும் சமமா தான் இருக்கணும்ன்றது தான் இதோட ஒரிஜினல் அர்த்தம்னா. இத வந்து பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள்லாம் தொறக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அத இன்கேஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அங்க ஒரு முஸ்லிம் ஆசிரியை போய் பணியாற்ற முடியுமா? கண்டிப்பா பணியாற்ற முடியாது. கிறிஸ்துவர் போய் பணியாற்ற முடியாது. பள்ளிக்கூடத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிச்சது என்னது? இந்தியா வந்து பல மொழிகள உள்ளடக்கியது, பல மதங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு தான் இந்தியான்னு நம்ம படிச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் அழைச்சுட்டு, இந்தியா வந்து ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே நாடு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலயும் பொருந்தாத ஒன்று. இந்தியானாவே நம்ம இப்போ வெளிநாடுகள்ல இருக்க மற்ற நாடுகள்ல இருக்க உறவுகள்ட்ட அதாவது தமிழர் அல்லாத இங்கிலீஷ் பீப்பிள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னாவே, இந்தியா வந்து கலர்ஃபுல்லானது. அங்க பல லாங்குவேஜஸ் பேசுவாங்க. பல கலாச்சாரம் இருக்கு. அதுதான் இந்தியாவோட அழகுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருந்துட்டு இந்தியானாவே ஒரே மாரி தான் இருக்கணும். எல்லாருமே வந்து ஹிந்தி பேசணும். இல்ல எல்லாமே இந்த மதத்த தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம கலாச்சாரமே கிடையாது. நம்ம இந்தியாக்கான அழகே வந்து அது பல்முகத்தன்மைய கொண்டது தாங்கண்ணா. அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பா இப்பவும் நான் நெறைய இடங்கள்ல போம்போது சொல்லிட்டு தான் இருக்கேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாரி இவங்க கூடலாம் பேசக்கூடாது, இவங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் இன்னமுமே சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸ்கூல்னா வந்து எல்லாருமே சமம். இப்ப ராசிபுரத்துல கூட 2 வாரங்களுக்கு முன்னாடி 8 வயது சிறுவன் கிட்ட வந்து, "நான் உனக்கு முடி வெட்ட மாட்டேன். நீ சிறுபான்மை இனத்த சேர்ந்தவன்னு" சொல்லி, அந்த பையனுக்கு அப்டின்னா என்னன்னே தெரியாது. அவ்ளோ சின்ன வயசுல அவன கெட்டவனா வளர்க்கிறதே நம்ம சமூகம் தான். உனக்கு அந்த வீடியோ கூட இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பையனுக்கு எதுவுமே விவரமே தெரியாத ஒரு சின்ன குழந்தைகிட்ட, "உனக்கு நான் முடி வெட்டி விட மாட்டேன். நீ வந்து வேற இனத்த சேர்ந்தவன்னு" சொல்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமைன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும். கண்டிப்பா ஒழிக்கணும். இல்லன்னா நம்ம நாடு வந்து ஒரு முன்னேற்றத்த நோக்கி பயணிக்கவே முடியாதுங்கண்ணா. இப்ப நீட் தேர்வுக்கு எதிரா வந்து தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி குரல் குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான அந்த செங்கல மட்டும் தான் நட்டுட்டு போனாங்க. அதுக்கு என்ன திரும்ப வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்விய வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு வந்து மத்திய அரசெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்ப வந்து இப்ப அந்த சமயத்துல வந்து ஆண்டுகிட்டு இருந்த தமிழக கட்சிகள்லாம் அது பெருசா குரல் கொடுக்கல. இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மாநில உரிமையெல்லாம் விட்டு குடுத்தவங்க வந்து மக்கள்ட்ட வந்து எத வச்சு ஓட்டு கேட்கறாங்க? அதெல்லாம் அவங்க ஓட்டு கேட்கிற அந்த அந்த மக்கள் போய் அந்த வேட்பாளர்கள் போய் வந்து மக்கள்ட்ட ஓட்டு கேட்கிறப்ப, அவங்களுக்கு வந்து எந்த எதிர்ப்புமே தோணலையா நாமக்கல் மாவட்டத்துல? நான் ஒரு சில இடத்துல பார்க்கிறேன் வந்து, இப்ப தற்சமயம் எம்பியா இருக்கிறவங்கலாம் வந்து சில தொகுதிகள்ல போறப்போ, தொகுதி மக்கள் வந்து உள்ளேயே விடுறதில்ல. எதிர்ப்பு நெறைய காட்டுறாங்க. நீங்க வந்து வந்ததே கிடையாது. நீங்க வந்து போன முறை வந்து வாக்கு கேட்க வந்தீங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெற்றது கூட வந்து நன்றி தெரிவிக்க கூட வரல. இப்ப தான் திரும்ப வர்றீங்க.
நிறைய இடத்துல வந்து எதிர்ப்புகள் வந்து இப்ப தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த எதிர்ப்பு வந்து நிறைய தொகுதிகளில் வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி நாமக்கல்ல வந்து இப்ப இருக்கிற எம்பியோ இல்ல மற்ற கட்சிகளோ வந்து பிரதான கட்சிகளோ வந்து தேர்தல வாக்கு வந்து கேட்கிறப்போ மக்களுடைய வந்து எப்படி வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவெல்லாம் உங்களை வந்து ஒப்பிட்டு பாக்குறப்ப மற்ற வேட்பாளர்களுக்கு வந்து வாய்ப்பு எப்படி வந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மற்ற கட்சியினர் வந்து களத்துல இறங்கி நான் இது வரைக்கும் பார்க்கலைங்கண்ணா. எல்லா இடத்துலயும் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை வந்து இந்த மாதிரிதான் செலவச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து நேரடியா களத்துல போய் இன்னைக்கெல்லாம் வெயில் வந்து 35 டிகிரிக்கு மேலதான் இருந்திருக்கும். எவ்வளவுன்னு தெரியல எக்ஸாக்டா. அவ்வளோ வெயில் எங்களால நடக்கவே முடியாத சூழல்ல கூட மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் இல்ல நம்ம போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வில்லேஜா நாங்க போய் இறங்கி போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இத்தனை 5 நாள் ஆச்சு நம்ம பரப்புரை நமக்கு என்னைக்கு சின்ன வந்ததோ அதுக்கப்புறமா இருந்து ஃபுல்லா களத்துல இறங்கிட்டோம். ஆனா இது வரைக்கும் மாற்று கட்சிகள் களத்துல இறங்கி வேலை செஞ்சதை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்கண்ணா. எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஸ்கிரீனு, எல்லா இடத்துலயும் ஆடியோக்கள் இது மாதிரிதான் பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர்றதுக்கான பயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்மளே மாற்று கட்சி நினைச்சிட்டு நீங்க இப்படிதாம்மா வர்றீங்க போறீங்க அப்படின்றாங்க. நம்ம வந்து எடுத்து சொன்னாதான் நம்ம அந்த கட்சியில நம்ம மாற்று கட்சினே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்குங்கண்ணா. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேத்துக்கு போன எம்பி சின்ராஸ் ஐயாவை வந்து நிறைய பேர் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அவர் தான் எம்பியா அப்படின்னு கேட்கிற நிலைமையில தான் இருந்தது. இது வரைக்குமே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கண்ணா. குறிப்பா வந்து சின்னத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து விவசாய சின்னம் தான் வந்து உழவர் சின்னம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பரவலாக எடுத்துட்டு போனீங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து மக்களுடைய ஆதரவு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல வந்து வாக்குகள் கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையா போயிட்டு இருந்த அந்த சின்னத்தை வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து வேணும்னே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்கவே கூடாது, நாம் தமிழர் கட்சி வந்து அரசியலிருந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பண்றாங்க. அது பொதுமக்கள் வந்து அதோடைய கோபம் வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே தெரியுது நாம் தமிழர் கட்சியை வேணுமென்னே வந்து ஒரு அந்த அவங்களுக்கு வந்து சரியான சின்னம் கிடைக்க கூடாது, தேர்தலில் வந்து அவங்க சின்னத்தை தேடக்கூடிய சூழ்நிலை வரணும், அந்த வாக்குனால அந்த சின்னத்தால வாக்கு வந்து நிறைய கிடைக்க கூடாதுங்கிற சதிக வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக் சின்னம் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப இது சின்னம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்குல்ல, அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது உங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கா? இல்ல எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தற்போதைய சின்னம் வந்து ஒளி வாங்கி அப்படின்னு மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, சின்னத்தை உங்களால எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியுது, அதுல ஏதாவது சிக்கல் ஏதாவது இருக்குங்களா? இப்போ நம்ம அரசு, அதாவது தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம கொள்கை கோட்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சின்னத்தை தான் நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ அத வந்து நம்ம களத்துல நாங்க நாள் வந்து துண்டறிக்கை கையில வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்களையே அறியாம நம்ம ஆள் மனசுல இருக்கிறது மறக்காம விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு நம்ம நாக்கு வரைக்கும் வந்துருது. அதுக்கப்புறமா தான் மைக் சின்னம் அப்படின்ற மாதிரி. அதாவது என்னதான் நம்ம மைக் சின்னத்தை வந்து உலக அளவுல பரப்பி நம்ம எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தினாலும் நம்ம ஆள் மனசுல நமக்கு விவசாய சின்னம்னு ஒரு துளியாவது நம்ம மனசுல இருக்கிறதுனால அது தானாவே ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அந்த மாதிரி வந்தது. அது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை உணர்ந்தாங்க. அது மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்குங்கன்னா, ஆனா நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம அதை எந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு யோசிக்கணும். அவங்க வாங்கிட்டாங்க, நமக்கு கிடைக்கலன்றதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாத்துக்கணும். இப்போ நாமக்கல்லே பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சைக்கு அந்த விவசாய சின்னத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்விகளை நம்ம எங்க போய் கேட்டாலும் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அது வேணும்னே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து எங்க போய் கேட்டாலும் அது தேர்தல் ஆணையங்கள்ல இருக்க சின்னங்கள்ல அந்த சின்னமும் ஒண்ணு, நாங்க யாருக்கு வேணா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் பதில்கள் வருது. ஆனா அதையும் மீறி நம்ம ஐடி விங்கா இருக்கட்டும், நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளா இருக்கட்டும், அதை போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. சரியா பதில் சொன்னீங்கம்மா. சீமான் வந்து தொடர்ந்து அண்ணன் சொல்லுவாரு, படித்த இளைஞர்களை வந்து அரசியலுக்கு வரணும், என்னுடைய வேட்பாளர்கள், என்னுடைய நாடாளுமன்ற வேட்பாளர், சட்டமன்ற வேட்பாளர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் தான் நான் அடிக்கடி சொல்லுவாரு. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வந்து படித்த இளைஞர் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நீட் தேர்வுக்கு எதிரா தான் என் குரல் இருக்கும். நம்ம நாமக்கல் வந்து படிப்புக்காக என்னது தமிழகம் முழுவதும் எங்கெங்கேயோ இருந்து மாணவர்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்கண்ணா. இப்ப நீட் தேர்வுன்னு கொண்டு வந்ததுனால, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவ்ளோ என இப்போ வந்து படிப்போட தரமே வந்து குறைஞ்சுட்டதா நான் நினைக்கிறேங்கண்ணா. 10th முடிச்சோனே நீட்டுக்கு தான் வந்து கிளாஸ் அனுப்புறாங்களே தவிர, 11வது, 12வது வந்து ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. 11வது, 12வதுலாம் படிச்சா தான் அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போக முடியும். இப்ப எல்லாருமே வந்து 8வது, 9வது படிக்கும்போதே அவங்க வீட்ல இருக்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணுமா?" மேபி அவங்களுக்கு வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். அந்த சூழல பொறுத்து. ஆனா அவங்க 8வதுலயே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அப்ப டாக்டர் ஆகணும்னு தோணியிருக்கலாம் மேபி. உடனே அவங்க 8வதுல இருந்து நீ நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு 10th, 9th முடிக்கும்போதே நீட் கோச்சிங் தான் போயிட்டு இருக்கே தவிர, 11வது, 12வது போயிட்டு அவங்களுக்கு வந்து நீட் தான் கம்பல்சரி நமக்கு வேணுமாட்டுக்கு. மேபி அவங்களுக்கு வந்து வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் புடிச்சு நான் வந்து டாக்டர் ஆகலன்னு கூட விருப்பம் இருக்கிற சூழல்ல, அவங்க 2, 3 வருஷமா நீட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறதுனால, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் உள்ளாகுறாங்க. இத வந்து நான் 2, 3 மாணவர்கள்ட்ட பேசும்போது எனக்கு தெளிவாவே புரிஞ்சுது. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்ததுங்க்கா. இப்ப மாறி இருக்கு. மாறதான் செய்யும். ஒரு ஸ்டேஜ்ல வளர, வளர அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் பார்க்கும்போது, அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது தப்பு கிடையாது. அது சின்ன வயசுல இருந்தே நெறைய ஸ்ட்ரெஸ் படுத்தி, குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலயே தற்கொலை முயற்சிக்குள்ள தூண்டி நெறைய பேர் இறக்குறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமைன்னு தான் சொல்லணும். நம்ம படிக்கும்போது அந்த மாரி சூழல்லாம் கிடையாது. அப்ப நீட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. படிப்பு படிப்பா இருந்தது. படிப்பு நம்ம கைக்குள்ள இருந்தது. மாநிலங்கள் வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவ? நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும் படிப்பு சதவீதம் வந்து அதிகமா தான் இருந்தது. இப்போ வந்து படிப்போட சதவீதம் குறைஞ்ச மாரி தான் இருக்கு. நெறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னாலே படிக்கிறதுல அவங்க பெற்றோர்களும் ஃபோர்ஸ் பண்றதுல எங்க பையன் தற்கொலை பண்ணிப்பானோ அப்படின்ற பயத்துல ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அதனால கண்டிப்பா நீட் தேர்வ ஒழிச்சு நம்ம நாமக்கலுக்குன்னு பெயர் போன கல்வி தரத்த வந்து உயர்த்தணுங்கண்ணா. அதுக்கான வாய்ஸ் வந்து கண்டிப்பா நான் குடுப்பேன். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்கள்லையும் தமிழர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கட்சி இருக்குது. இந்தியாவை தாண்டி வந்து உலகம் முழுக்க எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அங்க வந்து நாம் தமிழர் கட்சி பரவலாவே இருக்கு. ஒரு கட்சி வந்து இந்தியாவை தாண்டி அதிக இடத்துல வந்து இருக்குதுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த ஒவ்வொரு தேர்தலையும் தமிழர்கள் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எவ்வளவு வாக்கு வாங்குது, அவங்க எப்படி தேர்தல் பரப்புரைகள்லாம் செய்யறாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி எப்படி எல்லாம் நின்றுட்டு இருக்குது அப்படிங்கறத தொடர்ச்சியா வந்து உற்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது உலக தமிழர்களுக்கான தேர்தல். நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா உலக தமிழர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து தமிழர்களா இப்போ வெளிநாடுகள்ல இருக்க தமிழர்கள வந்து நம்ம சந்திக்கும்போது, நான் வெளிநாட்டுல இருந்ததுனால சொல்றேன். கண்டிப்பா ஒரு நாளாவது யோசிப்பாங்க, நம்ம ஊர்ல நம்ம இல்லையே! நம்ம மக்கள் கூட நம்ம இல்லையே! ஒரு நல்லது கெட்டதுக்கு இல்லையே! அப்டின்ட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு நெருடல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்டி இருக்கும்போது நம்ம எல்லாருமே இப்போ வந்து லண்டன்ல பார்த்தீங்கன்னா, மைக் சின்னத்த வச்சுட்டு பப்ளிக் பிளேஸஸ்ல அவங்க வந்து ஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேத்துக்கு ரீச் ஆகணும் அப்டின்றதுக்காக. ஆ எப்படி சொல்றது? அவங்க வந்து என்னதான் அ வேற வேற நாடுகள்ல வேற வேற கணக்கான தூரத்துல இருந்தாலும், தமிழர்களுக்குன்னு ஒண்ணு வரப்போ, அவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒண்ணா அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுவரைக்கும். அது வந்து பெரிய சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அவங்க நேரடியா இல்லனாலும், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கு. நமக்காக இவ்ளோ பேர் இருக்காங்க அப்டின்ட்டு. அத நெனச்சு நம்ம கண்டிப்பா பெருமை தான் படணும். அதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையறேன். ஏன்னா நெறைய இப்ப வந்து நமக்கு சப்போர்ட் இப்போ உங்கள மாரி அண்ணன்மார்கள், அக்காமார்கள்லாம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்காக நாங்க இருக்கோம். நீங்க முன்னாடி போங்க. நாங்க அங்க இல்லனாலும் பின்னாடி இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நினைக்கிறப்போ, அ நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் இவங்களுக்காக. அவங்க இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்க தமிழ் மக்கள் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போ, நம்ம நாடு நல்லா இருக்குப்பா, நல்லவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம வந்து போராடிட்டே இருப்போங்கண்ணா. அதனால தமிழர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு கைகோர்த்து தமிழர்களுக்காக நிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா தமிழர்களுக்கும் நன்றி. இவ்வளவு பெரிய பரபரப்பான உங்களுடைய தேர்தல் பரப்புரையில
இப்ப நேரமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நள்ளிரவு ஆயிருக்கும். நாங்க தொடர்ச்சியா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். நீங்க வந்து தேர்தல் பரப்புரையில ரொம்ப உங்களுக்கு நேரமே கிடைக்கல. உங்ககிட்ட பேசி ஆகணும்னு 2, 3 நாளா முயற்சி அடிச்சு எப்படியோ உங்களை பிடிச்சிட்டோம். நீங்க தொடர்ந்து பயணிங்க. உங்களுடைய விடாமுயற்சிக்கு வந்து நீங்க உறுதியா வந்து நாமக்கல் மாவட்டத்துடைய நாடாளுமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அமெரிக்கா சார்பால வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி.